எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 18 18ஆம் தேதி மார்க்கெட் எப்படி இருக்கும்? நிஃப்டி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆயது வந்து 24,613. இப்போ அங்கேருந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,847, 24,378 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது. ஸோ இது இதுதான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைனு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கறனால நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ப்ளஸ் அது திருப்பி ஒரு இது போட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டோஜி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பைரி வேற இருக்கு, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதுக்கு பேஸ்டான இப்போ கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு 24,378 வரதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ 60% பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, மேலே போகிறதுக்கு கம்மியாக இருக்குது. திருப்பி கீழே வந்துட்டு வேணா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும் லாசஸ் நிறைய இருக்குது, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது, அவங்க எங்கேயாவது பிடிச்சிப்பாங்க. ஸோ நான் செபிலி ஜஸ்ட் அட்வைசர் கிடையாது. நான் 18ஆம் தேதி பார்க்கும்போது 18ஆம் தேதியோட மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள அது நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.